ஓம் சாந்தி. நான் தந்தைக்கு சமமாக இரக்க மனமுடைய ஆத்மா. நான் பூஜைக்குரிய பவித்ர ஆத்மா. நான் சதா வெற்றியடையக்கூடிய ஏக்ரஸ் ஸ்திதியில் இருக்கும் ஆத்மா. சிவ ஜெயந்தி தான் கீதை ஜெயந்தி. பிறகு கீதையின் மூலம்தான் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது என்பதை பாரதவாசிகளுக்கு நிரூபித்து சொல்கின்றேன். எந்த ஒரு தர்மத்தையும் ஸ்தாபனை செய்வதற்கு தூய்மையின் பலம் வேண்டும். அனைத்து தர்மங்களும் தூய்மையின் மூலம்தான் ஸ்தாபனை ஆகியுள்ளது. ஆனால் எந்த ஒரு தர்ம ஸ்தாபகரும் மற்றவர்களை தூய்மையாக்குவதில்லை. ஏனென்றால் எப்போது பிற தர்மம் ஸ்தாபனை ஆகிறதோ அப்போது மாயையின் ராஜ்யம் ஆகிறது. தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குவது தந்தையினுடைய காரியமே ஆகும். அவர்தான் தூய்மையாவதற்கான ஸ்ரீமத் கொடுக்கின்றார். பாரதமே பாவம் நிறைந்த உலகமாக புண்ணிய நிறைந்த உலகமாக ஆகின்றது. பாரதம்தான் சொர்க்கமாக இருந்தது, பின் நரகமாக ஆனது. கீதை ஜெயந்தி மூலம்தான் தேவி தேவதா தர்மத்தின் ஸ்தாபனை நடக்கின்றது. தந்தை சகஜயோகம் மற்றும் சகஜ ஞானத்தை கற்றுக் கொடுத்து ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாக மாற்றுகிறார். சிவ ஜெயந்தி பாரதத்தில்தான் கொண்டாடப்படுகின்றது. சிவன் நிராகார பரமபிதா பரமாத்மா ஆவார். அவர் சங்கம யுகத்தில் உலகத்தை படைக்கின்றார். பரமபிதா பரமாத்மா சகஜ ராஜயோகத்தை நமக்கு கற்றுக் கொடுத்து 21 பிறவிகள் சூரிய வம்சத்தவராகவும் சந்திர வம்சத்தவராகவும் ஆக்கிவிட்டார். தந்தை உலக சர்வசக்திவான். அதனால் நமக்கும் அதிகாரத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார். சிவத்தந்தை நிராகாரமானவர். அவர்தான் ஞானக்கடல். வேறு யாரையும் ஞானக்கடல் என்று சொல்ல முடியாது. தந்தை வந்து நம்மை ஏழையிலிருந்து இளவரசனாக ஆக்குகின்றார். பின்னர் தந்தை சென்று விடுகின்றார். உண்மையில் இது ஞான அமிர்த தாரையாகும். இதன் மூலம் 21 பிறவிகளுக்கு துக்கம் அழிந்து விடுகின்றது.
உயிருள்ள ஞான கங்கைகளான நம்மிடம் கற்பதன் மூலம் மனிதர்கள் சொர்க்கவாசிகளாக ஆகிவிடுகிறார்கள். ஞானம்தான் இரக்கமாகும். முக்கியமானது 4 தர்மங்களாகும். அதிலிருந்துதான் கிளைகள் வருகின்றது. சிவஜெயந்தி மற்றும் கீதை ஜெயந்தி நிரூபணமாவதின் மூலம் மற்ற அனைத்து சாஸ்திரங்களும் மறைந்து விடுகின்றது. உண்மையில் ஆதிசனாத்தன சபை பிராமணர்களுடையது. பாண்டவர்களாகிய நாம் தான் வெற்றி அடைகின்றோம். பிறகு சொர்க்கவாசியாக ஆகின்றோம். நிராகார சிவன் தெய்வீக கண்ணை வழங்கும் வள்ளலாவார். தந்தை படைப்பவராக இயக்குனராக இருக்கின்றார். அவர் சொர்க்கத்தை படைக்கின்றார். பிறகு வழி சொல்கின்றார். தந்தை இப்போது வழிகாட்டியாகி வந்திருக்கின்றார். அதனால் நாம் இப்போது பறப்பதற்கு தகுதியானவர்களாக ஆகின்றோம். நாம் நம்மை யோகத்தில் ஈடுபடுத்துவதன் மூலம் நம்முடைய ஆத்மா தூய்மையாகி பறந்து விடுகின்றது. பூஜைக்குரிய பவித்திர ஆத்மாவின் அடையாளம் அவர்களின் ஒவ்வொரு சங்கல்பம், பேச்சு, கர்மம் மற்றும் கனவு யதார்த்தமானதாக யுக்தியாக இருக்கின்றது. ஒவ்வொரு சங்கல்பத்திலும் அர்த்தம் இருக்கின்றது. பவித்ர ஆத்மாவாகிய நாம் சதா முழு நாளின் ஒவ்வொரு கர்மத்திலும் யதார்த்தமாக யுக்தியுக்தாக இருக்கின்றோம். எனவே பூஜையும் கூட ஒவ்வொரு கர்மத்திற்கும் நடைபெறுகின்றது. எழுவதில் தொடங்கி தூங்குவது வரை விதவிதமான கர்மங்களின் தரிசனம் நடைபெறுகின்றது. ஞான அமிர்த மழையின் மூலம் அனைவரையும் சொர்க்கவாசிகளாக மாற்றும் சேவையை நான் செய்கின்றேன். மனிதர்களை நான் தேவதைகளாக ஆக்குகின்றேன். தந்தைக்கு சமமாக இரக்க மனமுடையவனாக ஆகின்றேன். ஞானத்தின் எல்லையின் மூலம் புத்திவானாக ஆகி சிவ ஜெயந்தியை பற்றி, மேலும் சிவ ஜெயந்தி தான் கீதையின் ஜெயந்தி. கீதையின் ஞானத்தின் மூலம் ஸ்ரீ கிருஷ்ணருடைய பிறவி நடக்கிறது என்பதை நிரூபணம் செய்கின்றேன். நாள்தோறும் மேற்கொள்ளக்கூடிய அன்றாட விதியில் ஒவ்வொரு கர்மத்திலும் யதார்த்த மற்றும் யுக்தியுக்தாக நடந்து கொள்ளக்கூடிய பூஜைக்குரிய பவித்ர ஆத்மா நான். சூரிய வம்சியாக எப்போதும்
வெற்றியடையக்கூடியவனாக மற்றும் மனநிலையை சீராக வைத்திருக்கும் ஆத்மா நான். என்னை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.